சினிமா பாடல் சாதியை ஊக்குவிப்பது போல் இருப்பதாக கூறி காவல்துறையினர் நடன கச்சேரியை நிறுத்தியுள்ளனர். எங்கு நடந்தது இந்த சம்பவம், பின்னணி என்ன பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சிக்கனாங்குப்பம் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி இரவு நடன கச்சேரி நடைபெற்றது. இந்த நடன கச்சேரியில் தமிழ் திரைப்படமான மறுமலர்ச்சி திரைப்படத்தில் வரும் கம்பனுக்கு தோள் கொடுத்த என துவங்கும் பாடலுக்கு நடனமாட தொடங்கிய போது வீரப்பன் போல் உடையணிந்த ஒருவர் துப்பாக்கியுடன் மேடையில் நடந்து செல்வது போல காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது. இதனை நடனக்குழுவினர் ஆட துவங்கிய போது நடன கச்சேரியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறையினர் அதிரடியாக மேடையில் லத்தியுடன் ஏறி இந்த பாடலுக்கு நடனமாடக்கூடாது என தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நடன கச்சேரியை தொடர்ந்து நடத்த ஒத்துழைக்குமாறு காவல்துறையிடம் கூறியும் காவல்துறையினர் சாதியை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்திருக்கும் இந்த பாடலுக்கு மேடையில் நடனமாடினால் பிரச்சனைகள் எழும் என கூறி கச்சேரியை பாதியில் நிறுத்தியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் இளைஞர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் கச்சேரியை நடத்த விடாததால் கச்சேரி பாதியில் நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பாடல் மட்டும் பாதியில் நிறுத்தப்பட்டு பின்னர் 40 நிமிடங்களுக்கு பின்னர் மற்ற பாடல்கள் இசைக்கப்பட்டு நடன நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவிய நிலையில் இது தொடர்பாக 4 பேர் மீது அம்பலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கச்சேரியை நடத்த கூறி காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.